இது ஒரு காலத்துல பல பேருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவமனைன்னு நினைக்கும் போது இது எப்படிப்பட்ட உன்னதமான திட்டம்னு பாருங்க. கிழக்கு நோக்கி ஒற்றை கோபுர வாசல், அதுக்கு நேரா இருக்கிற பிரதான சன்னதி, தென்கிழக்குல பன்னலாய் மற்றும் இதை சுத்தி சுற்றுச்சுவர், கோயிலுக்கு வெளியில வடகிழக்குல ஒரு குளம். இந்த வடிவமைப்புல தான் எல்லா ஆரோக்கிய சாலைகளும் இருக்கு. இந்த இடம் சரியா பராமரிக்கப்படாம இருக்கிறது வேதனையா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலோட சன்னதிக்குள்ள சிவலிங்கத்தை காணோம். நான் வெளியில வந்து சுத்தி பார்க்கும்போது அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில சிவலிங்கத்தோட பாகங்களை பார்க்க முடிஞ்சுது. இப்படி கவனிப்பே இல்லாம இந்த இடம் இருந்தா கண்டிப்பா காலப்போக்குல இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் தடங்களே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். அப்படி பல கோயில்கள் தாய்லாந்தோட வடகிழக்குல சுவடுகளே தெரியாம அழிஞ்சிருச்சுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு கோயிலையும் பதிவு செய்யறதோட உள்ளூர் தொல்லியல் துறைக்கும் என்னோட வேண்டுகோளை தொடர்ச்சியா பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் பல வரலாற்று ஆய்வுகள் செய்யப்பட வேண்டிய இந்த இடத்தை கண்டிப்பா பாதுகாக்கணும். சரி, ஒரு ஆரோக்கிய சாலையை பார்த்தாச்சு. அப்படியே ஒரு தர்மசாலையையும் பார்த்துடலாம். தொடர்ந்து அந்த சாலையில பயணிச்சப்போ கூகுள் மேப் உதவியோட பக்கத்துல பிரசாத் பன்பூன்னு ஒரு கோயிலை காமிச்சுது. அதை பயன்படுத்தி அங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கோவிலையே காணோம். ஒரே குழப்பம். அந்த இடத்துல ஒரு அரசு பள்ளி தாங்க இருந்துச்சு. சரி, அந்த பள்ளியில யாருக்கிட்டையாவது இதை பத்தி கேட்போம்னு இறங்கும்போது தான் அந்த கோயில் அந்த பள்ளியுடைய வளாகத்துக்குள்ளேயே இருக்குன்னு தெரிஞ்சுது. நான் இதுவரையும் பார்த்த இது மாதிரி சிறிய கோயில்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இத்தனை ஜன்னலை நான் வேற எங்கேயுமே பார்க்கலங்க. இந்த கோயிலும் ஜெயவர்மன் காலத்துல கட்டியிருந்தாலும் இது ஒரு ஆரோக்கிய சாலை இல்லைங்க. பயணிகளும் பாதசாரிகளும் வந்து தங்குறதுக்கான தங்குமிடமா இருந்திருக்கு. இதுக்குள்ள போறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால நான் வெளியில இருந்தே இதை படம் பிடிச்சேங்க. இதுக்குள்ள 2 சிவலிங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதோட அமைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய சாலைக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். இதுக்கு பக்கத்துல குளம் எதுவும் வெட்டப்படலை. இந்த இடத்துல பல அறைகள் கொண்ட கட்டிடம் இருந்திருக்குங்க. அது சேதமடைஞ்சு நிறைய கற்கள் தான் இங்கே குவிஞ்சு கிடக்கு. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.